மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியில் தும்பலப்பட்டி பகுதியில் அடிப்படை உள்கட்டமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த ரூபாய் 11.45 கோடி மதிப்பீட்டில் மக்களின் அடிப்படை தேவைகளான கல்வி, சுகாதாரம், இருப்பிடம் மற்றும் சாலை வசதிகளை மேம்படுத்தி ஊராட்சியை தன்னிறைவு பெற்றதாக மாற்ற பிரம்மாண்டமான வளர்ச்சி பணிகள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன. இங்கே கடந்த 5 ஆண்டுகளில் அமைச்சர் செஞ்ச சாதனைகள்னு சொன்னால் எண்ணிலடங்காதது. குறிப்பாக சாலை வசதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தும்பலப்பட்டி டு பாறைப்பட்டி 54 புதூர், அதே மாதிரி தும்பலப்பட்டி டு அக்கரைப்பட்டி வரைக்கும், அதே மாதிரி தும்பலப்பட்டி டு மரிச்சலம்பு, தும்பலப்பட்டி பாறைப்பட்டி பிரிவில் இருந்து வில்வாதம்பட்டி சந்திப்பு சாலை வரைக்கும், அதுக்கு அந்த பக்கம் போனோம்னா அம்மன் கோயில் வரைக்கும், அம்மன் கோயிலிருந்து மானூர் வரைக்கும், மானூரில் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு பாலத்தை கட்டி போக்குவரத்தை சீர் செஞ்சாங்க. அந்த பாலம் இல்லைன்னா குறைந்தபட்சம் 15 கிலோமீட்டராவது சுற்றி மானூர் செல்ல வேண்டும். இப்போ 2 கிலோமீட்டரில் மானூர் செல்றதுக்கான வசதி செஞ்சு கொடுத்தார். மக்களின் அன்றாட பயணத்தை எளிமையாக்கவும், பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யவும் விரிவான சாலை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. 54 புதூர் அம்மன் கோவில் முதல் சண்முகராயர் வரை ரூபாய் 3.43 கோடி மதிப்பீட்டில் பிரதான சாலை அமைக்கப்பட்டுள்ளது. எங்கள் ஊர்லேருந்து மானூருக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. வணக்கம். ஒரு காய்ச்சலாக இருந்தாலும் ஊசி போட போகிறது காசு இல்லாட்டி மறுநாள் தான் போயிட்டு இருந்தோம். அமைச்சர் ஐயா வந்ததுனால நாங்கள் பிரிப்பஸ்னால நாங்கள் அந்நாடு ஆஸ்பத்திரி போய்க்கிறோம், வேணுங்கிற பொருள் வாங்க போய்க்கிறோம். அதோடு இல்லாமல் இந்த ஊர்லேருந்து மானூருக்கு போகிறதுக்கு ரோடு வசதி அமைச்சு கொடுத்தது, சண்முக நதி ஆற்றுப்பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதனால் எங்களுடைய விவசாய பணிகள் ரொம்ப எளிமையாக நடக்கிறதுக்கு, போக்குவரத்துக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. பொதுமக்களின் அத்தியாவசிய தேவைகள் மற்றும் மாணவர்களின் கல்வி நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள், கல்வி மற்றும் குழந்தைகள் நலனுக்காக நமது ஊராட்சி தொடக்க பள்ளியில் வகுப்பறைகள் பழுது நீக்க பணிகளுக்காக ரூபாய் 11.25 லட்சத்திலும் எங்களுக்கு இவ்வளவு நாள் நாங்கள் புதூரில் அரிசி வாங்கிட்டு இருந்தோம். அமைச்சர் வந்த வரைக்கும் எங்கள் ஊருக்கு பாதி நேரம் இதில் அரிசி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பசு பிரியா விட்டுருக்குறாங்க. ரேஷன் கடையில் எங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுத்துருக்காங்க. அமைச்சர் ஐயா அவங்க தரமான அரிசி கொடுத்துருக்காங்க. ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்காரு. புதிய அங்கன்வாடி மையம் ரூபாய் 14 லட்சத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது. பயணிகள் வசதிக்காக பாறைப்பட்டியில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் நவீன பயணிகள் நிழற்குடை அமைக்கப்பட்டுள்ளது. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவார் அப்படின்னு சொல்கிறத இவரை வச்சு தான் நம்ம பார்த்துக்கிட்டோம். அதாவது ஒரு நண்பன் எப்படியோ நமக்கு அது மாதிரி தானே தவிர அவர் ஒரு எம்எல்ஏவாவோ அமைச்சராகவோ நாங்கள் வரலாற்றிலே பார்க்கல. அப்படி ஒரு பண்பு அவர்கிட்ட இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் ஊரில் இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 7-9 பேர்த்த குழவி கடிச்சிருச்சு. மலந்தேனி கலைஞ்சு கடிச்சிருது. இந்த இப்போ பட்டி பொங்கல் வைக்கிறோம் இல்லையா, மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அவர் வீட்டிலிருந்து அவர் பொங்க வைக்க கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் இந்த செய்தி ஃபோன் பண்ணி சொன்னது 3/4 மணி நேரத்தில் களிமந்தத்திலேருந்து பழனி வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதில் 2 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, 7 வயசு 5 வயசு குழந்தைங்க. அது 2 ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி உடனே மேல் மருத்துவ சிகிச்சைக்காக வெளியில் கோவை அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன உதவி வேண்டுமோ அனைத்தும் செஞ்சு அனுப்பி வச்சார். அதெல்லாம் எங்களால் மறக்க முடியாத நிகழ்வு. அனைவருக்கும் வீடு வழங்கும் உன்னத நோக்கத்துடன் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 34.10 லட்சத்தில் 11 வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட்டு குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வீடு வசதி இல்லாமல். சமீபத்தில் அமைச்சர் அவர்களுடைய முயற்சியினால் ஒரு 50க்கு மேற்பட்ட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்காரு. ஒரு பெரிய விஷயமாக நாங்கள் பார்க்குறோம். அதோடு இல்லாமல் இந்த ஊரில் ஹானஸ்ட்டாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாத ஒரே கிராமம் இந்த கிராமம்னு நான் பெருமையாக சொல்லியிருக்கேன். எங்கள் ஊரை நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தவும், தடையற்ற குடிநீர் விநியோகத்தை வழங்கவும் முன்னுரிமை அளிக்கப்பட்டது. நீர்வள மேலாண்மை மற்றும் குடிநீர் விநியோகம் ரூபாய் 74.34 லட்சம் செலவிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் தடுப்பணைகள், குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இன்னமும் நல்லது கெட்டது எதுனாலும் அவர்கிட்ட ஒரு காதுக்கு போனால் உடனே செஞ்சு கொடுப்பார். தூய்மையான மற்றும் சுகாதாரமான சூழலை உறுதி செய்ய மேற்கொள்ளப்பட்ட நவீன பணிகள், தூய்மை மற்றும் சுகாதார பணிகளுக்காக ரூபாய் 51.31 லட்சம் செலவிடப்பட்டுள்ளன. புதிய சுகாதார வளாகங்கள் மற்றும் ஊராட்சி முழுவதும் ஊற வைக்கும் குழிகள் அமைக்கப்பட்டுள்ளது. ரூபாய் 27.38 லட்சம் மதிப்பீட்டில் நவீன ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கட்டப்பட்டுள்ளது.
புதிய கணினிகள் மற்றும் இதர பராமரிப்பு பணிகளுக்காக ரூபாய் 2.49 லட்சம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஊராட்சியை பசுமையாக்க மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அது மீண்டும் அவரே அங்கே வரணும் அப்படிங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அவருக்காக இரவு பகலாக பாடுபட்டு அவரை ஜெயிக்க வைப்போம். அவர் தான் வரணும். மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி தான் இங்கே நடக்கணும். என்றைக்குமே அவர் தான் வந்து நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். திராவிட கழக ஆட்சி தான் அமையணும். இப்போ 6 முறை வென்றிருக்காரு. 7வது 8வது அடுத்தடுத்து அவரே தான் எங்களுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார், எங்களுடைய அமைச்சராக இருப்பார். இந்த உதவியெல்லாம் பண்ணி கொடுத்ததுக்கு அமைச்சருக்கும் நன்றி, முதலமைச்சருக்கும் நன்றி. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.